சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா மேம்பாட்டுக்காக சன் டிவி அளித்த 5 கோடி ரூபாயில் புனரமைக்கப்படும் வேடந்தாங்கல் பறவைகள் கூடமும் இரவு நேர விலங்குகள் நடமாட்ட கண்காட்சி அரங்கமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலிமாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த சன் டிவி 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியது. இதற்கான காசோலையை தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இயக்குனர் திரு சீனிவாச ரெட்டி மற்றும் அதிகாரிகளிடம் சன் டிவி சார்பில் திருமதி காவேரி கலாநிதி மாறன் கடந்த ஆண்டு வழங்கினார். இந்த நிதியை பயன்படுத்தி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இரவு நேரத்தில் நடமாடும் வவ்வால், ஆந்தை உள்ளிட்ட பறவைகள், தேவாங்கு, புனுகு பூனை, முள்ளம்பன்றி ஆகிய விலங்குகளின் நடமாட்டத்தை நிலவு வெளிச்சத்தில் பார்க்கும் வித்தியாசமான அனுபவம் தரும் கண்காட்சி அரங்கம் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு வருகிறது. பார்வையாளர்களுக்கு இது புதுமையான அனுபவத்தை தரும் என்று பூங்கா நிர்வாகிகள் கூறினர். நாக்டர்னல் அனிமல் ஹவுஸ் இரவாடி விலங்குகள் கூடம் கம்ப்ளீட்டாக நம்ம ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா நைட் எஃபெக்ட் ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஆக்சுவலி நாக்டர்னல் அனிமல் ஹவுஸில் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு அனிமல் நைட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விசிட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருக்குங்கிற அளவுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கலுக்கு செல்ல முடியாதவர்கள் அங்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் வகைகளை வண்டலூர் உயிரியல் பூங்காவிலேயே பார்க்கும் விதமாக பெலிகான், பெயிண்டட் ஸ்டார், கிரே ஹெரான், நைட் ஹெரான் உள்ளிட்டவை மரங்களில் அமர்ந்திருப்பதையும் ஆனந்தமாக பறந்து திரிவதையும் ரசிப்பதற்காக உள்ள கோள வடிவ அரங்கமும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உள்ள அரங்கம் சன் டிவி நிதி உதவியால் பிரம்மாண்ட உருவெடுத்து பார்வையாளர்களை வரவேற்க காத்திருக்கிறது. வேடந்தாங்கல் பறவைகள் கூடம் முன்னாடி இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷம் பழமையான ஸ்ட்ரக்சரு. அது கம்ப்ளீட்டாக ரஸ்ட் ஆகி ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ அதை கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி இனிமேல் துருப்பிடிக்காத வகையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பறந்து விரிந்த அண்ணா உயிரியல் பூங்காவை சுற்றி பார்க்க 10 பேட்டரி வாகனங்களும், சிங்கவுலா பகுதியை பார்வையிடுவதற்கான 2 சஃபாரி வாகனங்களும் சன் டிவி வழங்கிய நிதி உதவி மூலம் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றில் வலம் வருவதால் நடந்து செல்லும் களைப்பே தெரியாமல் அனைத்து உயிரினங்களையும் பார்க்க முடிவதாக பள்ளி குழந்தைகள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். நான் இதுக்கு முன்னாடி நடந்து வண்டலூர் ஜூவில் போயிருக்கேன். ரொம்ப டயர்டாயிட்டு வராது, வீட்டுக்கு போய் அப்படியே மயக்கடிச்சு விழுகிறது தான் மிச்சம். ஆனால் பேட்ரி காரில் வரும்போது பேட்ரி கார் சூப்பராக ஸ்மூத்தாக போகுது. போய்கிட்டு ரன்னிங் ஓடுற மாதிரிலேயே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸ்லோவாக அப்படியே ஸ்மூத்தாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு போக சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவின் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக சன் டிவி குழுமம் சார்பில் இந்த ஆண்டு மேலும் 4 கோடியே 42 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை சன் டிவி குழுமம் சார்பில் திருமதி காவேரி கலாநிதி மாறன் பூங்காவின் இயக்குனர் திரு ஆஷிஷ்குமார் ஸ்ரீவத்சாவிடம் வழங்கினார். இந்த நிதியை பயன்படுத்தி அண்ணா உயிரியல் பூங்காவில் குரங்குகள், நரிகளுக்கான இரவு நேர கூடங்கள் மற்றும் மான் உலாவும் இடங்களை சீரமைக்கவும், பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மேலும் 6 பேட்டரி வாகனங்கள், 28 பயணிகள் பயணிக்கும் வகையிலான 2 சஃபாரி வாகனங்களை வாங்கவும் பயன்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். நீலகிரி கருங்குரங்கு மற்றும் நரி இந்த என்க்ளோஷருக்கான நைட் ஷெல்டர் இரவு தங்குமிடம் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது ரொம்ப டெலிபேட்டட் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதை ரெனோவேட் பண்ணுறதுனால அந்த அனிமலுக்கு நல்ல ஒரு ஹவுசிங் கண்டிஷன் கிடைக்கும். இந்த பங்களிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விசிட்டர்ஸ்க்கு நல்ல வகையில் நம்ம பார்வையாளர்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் சன் டிவி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.